வணக்கம். வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கோவை அங்கண்ணன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி ரொம்பவும் சுவையாக ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கையளவுக்கு மீல் மேக்கரை எடுத்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க. இன்னொரு பவுலில் ஒரு கப் ஜீரக சம்பா அரிசியை போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு வெங்காயம், மீடியம் சைஸ் இஞ்சி, 3 பூண்டு பல்லு, 3 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. ஆயில் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் செஞ்சு சேர்த்துடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி, 2 பூண்டை தட்டி சேர்த்துடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போக வறுத்துடுங்க. இப்போ 2 தக்காளியை கட் செஞ்சு சேர்த்துடுங்க. தக்காளி நல்ல வெங்காயத்தோடு சேர்ந்து மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. நல்ல பச்சை வாசம் போக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் செஞ்ச கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. கூடவே ஒரு பெரிய கத்திரிக்காயை சேர்த்துடுங்க. இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. இப்ப கத்திரிக்காயை நல்லா மசாலாவோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. கத்திரிக்காய் நல்லா வேக 1 கப் தண்ணி சேர்த்துடுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காவை நல்லா மசாலா கூட வேக விடுங்க.
10 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ 6 மஷ்ரூமை கட் செஞ்சு மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுருங்க. மஷ்ரூம் மசாலாவில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுடுங்க. ரொம்ப அரிசியை மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் செஞ்சு விட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். நாம் ஏற்கனவே கத்திரிக்காய் வேக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடி நல்லா 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கு. அது கூட மஷ்ரூம் தண்ணியும் விடுறதால நாம் இதுக்கு மேலே பிரியாணிக்கு தண்ணி சேர்த்த வேண்டாம். இதுவே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை தவால பண்ணுறதா இருந்தால் 1 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. சுட சுட சுவையான அங்கண்ணன் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. தண்ணி கரெக்டாக இருந்ததால் சாதம் ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்தில் ரெடியாக இருக்கு. பிரியாணியில் சேர்த்துன மஷ்ரூம், கத்திரிக்காய், மீல் மேக்கர் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. வேற என்ன, இனி சூடாக பிரியாணியை சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி பண்ண சொல்லி உங்களை கெஞ்சுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.